இது ரொம்ப துயரமான சம்பவம். இதுக்கு யார் பொறுப்பு, இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தா முதல்ல மாவட்ட ஆட்சிக்கு சில பொறுப்புகள் இருக்கும். ஏன்னா இடத்த ஒதுக்குனது மாவட்ட ஆட்சி. ஆனா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, கேட்ட இடத்த நாங்க ஒதுக்குறோம்னுவாங்க. நீங்க கொடுக்குற எஸ்டிமேட் தான். இப்பவே நீங்க ஷாம் இந்த கூட்டத்தை கேட்கிறாருன்னா போலீஸ் பெர்மிஷன் வாங்கியிருப்பாரு. இங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டு சொல்லியிருப்பாரு. ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த 1000 பேருக்கு ஏத்தாப்புல தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. நம்ம எழுதி கொடுக்குற எஸ்டிமேட்டை வச்சு தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நம்ம 2000 பேர் வரப்போறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏத்தாப்புல போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க எத்தனை பேரை எழுதி கொடுத்தாங்க, அதுக்கு ஏத்தாவது போல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களான்னு தான் பார்க்கணுமே தவிர, அதோட கூட்டம் அதிகமா வந்தா அது போலீஸ் காரணம் கிடையாது. அது அமைப்பாளர்கள் தான் காரணம். அதனால மாவட்ட ஆட்சிக்கும் சில ஆட்சியருக்கும் சில பங்கு உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்கொயரி மூலம் வரும். ஆனா அந்த கட்சிக்கும் அந்த பங்கு உண்டு. அவங்க தானே அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு சம்பவத்துல இந்த இடத்துல ஒரு நெரிசல் வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? வடசென்னை சவுந்தரராஜனும் ஷாமும் காங்கிரஸ் கட்சியும் தானே பொறுப்பு. அதனால யார் நிகழ்ச்சியை நடத்துறாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க. டிவிக்கு ஆதரவு இருக்கின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவர்கள் இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் ரசிகர்களாக வருகிறார்களே, ஒரு கட்சி தொண்டர்களாக வரவில்லை. ஒரு கட்சி தொண்டர்களாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்க ஒரு வட்ட செயலாளர் இருப்பாரு, ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாரு, மாநில நிர்வாகி இருப்பாங்க. அவங்க சொல்ற கட்டளைக்கு அடங்குபவர்களாக இருப்பதான் கட்சி தொண்டர்கள். ஆனா இதுக்கு வர்றது முழு ரசிகர் கூட்டம். ஆதரவு இருக்கின்றது ஏத்துக்கிறேன். அதனால ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு இன்னும் மாறவில்லை. ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறது. அதற்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி, அப்புறம் வட்டார நிர்வாகிகள் என்று யார் இன்னும் சரியா அமைந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வருபவர்கள் இன்னும் வரவில்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்.